பாயானா ஆட்டுக்காலில் மட்டும் தான் பண்ணணுமா என்ன? காய்கறிலையும் பண்ணலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெஜிடபிள் பாயா. வெஜிடேரியன்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டேஸ்டியான காய்கறி பாயா எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? அதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம். இதுக்கு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1 பே லீஃப், 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் கசகசா, 1/2 கப் துருவன தேங்காய், 1/4 கப் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 10 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்த்து பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான காய்கறி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கடைசியா 1/4 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இறக்குனா காய்கறி பாயா ரெடி. நாளைக்கு பார்க்கலாம். டாடா.